அதிர வைக்கும் கொலையுடன் முடிந்த இந்த அழகான கவர்ச்சி நடிகையின் ஆரம்பத்தையும் முடிவையும் பாருங்கள். ஆடம்பரம்தான் வாழ்க்கை என்று ஆபத்தான பாதையில் பயணித்த அழகான பட்டாம்பூச்சி தன் மகளை எப்படியாவது சினிமாவில் நடித்து வைத்துவிட வேண்டும் என்ற ஆசையில் களமிறங்கி போராடிய தாய், எப்படிப்பட்ட வேடமானாலும் பரவாயில்லை, படத்தில் வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று தீவிரமாக முயற்சி செய்தனர். தமிழ் படங்களில் ஒரு சில படங்களிலே நடித்திருந்தாலும் அவரை தலை தூக்கி நிறுத்தியது மலையாள திரையுலகம். கவர்ச்சி என்ற முத்திரையோடு படு பிஸியாக வலம் வந்தார் ராணி பத்மினி. பணமும் புகழும் வசதியும் கூடிக்கொண்டே இருந்தது. அண்ணா நகர் 18வது அவென்யூவில் ஒரு பங்களாவில் வாடகைக்கு குடியிருந்த அவர் அந்த பங்களாவையே விலைக்கு வாங்க நினைத்தார். அதற்காக புரோக்கர் பிரசாத் என்பவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயம் இவர் வசிக்கும் வீட்டுக்கு ஒரு டிரைவரையும் ஒரு செக்யூரிட்டியையும் ஒரு சமையல்காரரையும் தேவை என்று இவர் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தார். அந்த விளம்பரத்தை கண்டு முதலில் வேலை தேடி வந்தவர் டிரைவர் ஜெபராஜ் அவர்கள். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்த அந்த வாலிபரை கண்டதும் பிடித்து போனது தாய்க்கும் மகளுக்கும். கொஞ்ச நாளிலேயே அவர் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கினார். அதன் பிறகு செக்யூரிட்டியும் சமையல்காரரும் ஒருவர் பின் ஒருவராக அங்கு வேலைக்கு வந்து சேர்ந்தனர். இவர்கள் 3 பேரும் நண்பர்கள் என்ற விஷயம் ராணி பத்மினிக்கும் தெரியாது, அவர்களுடைய அம்மா இந்திரகுமாரிக்கும் தெரியாது. இவர்களிடம் இருக்கும் சொத்தையும் பணத்தையும் கொள்ளையடிக்க இவர்கள் 3 பேரும் இரகசிய திட்டம் தீட்டினார்கள். 1986 அக்டோபர் 15 அன்று இரவு 11 மணி 3 பேரும் மது அருந்திவிட்டு கத்தியுடன் முதலில் அம்மாவிடம் சென்றார்கள். அம்மாவை சராமரியாக குத்திவிட்டு கீழே வீழ்த்தினார். பிறகு நடிகை ராணி பத்மினி அவர்களை சரசரவென்று இழுத்து வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தன் தாய் முன்னாடியே கொஞ்சமும் மன கூசல் இல்லாமல் 3 பேர்களும் மாறி மாறி கற்பழித்தனர். பிறகு ராணி பத்மினியையும் கொலை செய்துவிட்டு அவர்கள் அங்கிருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகையையும் 10,000 ரூபாய் ரொக்கத்தையும் எடுத்து 3 பேரும் அங்கிருந்து தப்பித்து விட்டனர். இன்றைய காலகட்டத்தில் அந்த சொத்தின் மதிப்பீடு பல கோடிகள் இருக்கும். நடிகை ராணி பத்மினியின் உடம்பில் மொத்தம் 13 முறை குத்தியிருக்கிறார்கள் என்று அன்றைய பத்திரிகைகள் எழுதியிருந்தது. பிறகு 5 நாள் கழித்து வீடு சம்பந்தமாக பேச புரோக்கர் பிரசாத் அவர்கள் வந்து கதவை தட்டுகிறார். கதவு திறக்கப்படவில்லை, மாறாக துர்நாற்றம் வீசியது. ஆங்காங்கே இரத்தக்கரைகளை கண்ட புரோக்கர் பிரசாத் என்பவர் இந்த தகவலை காவல்துறையிடம் தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது. 5 நாள் வீட்டுக்குள் கிடந்த பிணங்கள் துர்நாற்றத்தால் அழுகி போயிருந்தது. இதனால் பிணங்களை ஏற்றிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக ஆம்புலன்ஸ் வண்டிகள் கூட வர மறுத்தது. அந்த பிணங்களை தூக்க முடியாத அளவிற்கு உடம்பு சதைகள் எல்லாம் இற்று போயிருந்தன. இதனால் போஸ்ட்மார்ட்டம் செய்ய எடுத்துட்டு போக முடியாமல் நிபுணர்களை அங்கேயே வரவழைத்து அந்த வீட்டில் வைத்தே போஸ்ட்மார்ட்டம் செய்துவிட்டனர். பிறகு அதை பல பிளாஸ்டிக் பைகளில் சுருட்டி கூட்டி கட்டி இன்னும் கொஞ்ச நாள் மோர்ச்சரியில் பாதுகாத்து வந்தனர். சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து இருந்தனர். கடைசி வரைக்கும் யாரும் வராத காரணத்தினால் 2 பிணங்களையும் அனாதை பிணங்களாக புதைத்து விட்டனர். திரையுலகில் நடந்த அதிர்ச்சி சம்பவங்களில் இதுவும் ஒன்று.